ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நேற்று வந்து சௌந்தர்யா கம்பேரிட்டிவ்லி கம்மி உழைப்பு போடுறாங்கன்னு சொல்லி முத்து பேசியிருந்ததை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்துட்டு அவர் எது கம்மி உழைப்புன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். அது நிறைய பேர் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களோ இல்லை தப்பாக புரிகிற லெவலில் நான் கன்வே பண்ணியிருக்கேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் இதெல்லாம் தான், இந்த மாதிரி உழைப்புகளை தான் சௌந்தர்யா போடலைன்னு சொல்கிறாரு, அதனால் அவர் சொல்கிறது கரெக்டுங்கிறத தான் நான் கன்வே பண்ண ட்ரை பண்ணியிருந்தேன். அது மாற்றி போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். அவர் என்ன பண்ணுறாருனா, ராணவை கூப்பிட்டு, ராணவ நேற்று எல்லாருமே ராணுவுக்கு ஓட் போடக்கூடாது, ராணுவுக்கு நியூ இயர் ரெசல்யூஷன், இந்த மாதிரி ராணவை எல்லாருமே கொஞ்சம் ஒரு பார்ஷியல் டார்கெட்டிங்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் ராணவ சொன்னாங்க, ஒரு மாதிரி ஈஸி டார்கெட் மாதிரி. ஸோ அந்த ராணவ கொஞ்சம் பாவம் மனுஷன் தானே, அவருக்கும் கொஞ்சம் ஹர்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு வந்துட்டு முத்துக்குமரன் கூப்பிட்டு சொல்கிறாரு, ராணவ், நீ நம்மளா இல்லாமல் ஒன்று பண்ணிகிட்ருக்கேல்ல, அது இங்கே எல்லாருமே தெரியறதுக்காக தான் பண்ணுறாங்க. விஷாலாக இருக்கட்டும், மஞ்சரியாக இருக்கட்டும், எல்லாருமே தெரியறதுக்காக தான் பண்ணுறாங்க. பட் அந்த தெரியறதுக்காக பண்ணும்போது நம்ம வந்து நம்மளை லூஸ் பண்ணிடக்கூடாது, செல்ஃபை லூஸ் பண்ணிடக்கூடாது. நம்மளாவே இல்லாமல் வேறு எதையோ ஒன்று பண்ணிகிட்ருக்கிறது தான் எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு புரிய வைக்கிறாரு. அப்போ ராணவ் சொல்கிறாரு, அதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே முத்து, ஒருத்தர் ஒரு மாதிரி தெரிய வைப்பாங்க, இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கும் அது கொஞ்சம் சரி பட்டுச்சு. ஏன்னா அது கரெக்ட் தான். ஏன்னா நான் ஒரிஜினலாக கூட நான் என்ன தெரிய வைக்கலாம், நான் ஃபேக்காக கூட என்ன தெரிய வைக்கலாம். ஸோ அதை அவர் அப்படி சொல்கிறாரு. அதுக்கு முத்துக்குமரன் என்ன சொல்கிறாருன்னா, அது கரெக்ட் தான்ப்பா, ஆனால் நீயே போயிட்டு அது நான் இல்லைன்னு திரும்ப போய் சொல்கிற, அப்போ அந்த இடத்துல ஒரு கான்ட்ரடிக்ஷன் மாதிரி ஆகுது. நீயா ஒன்று செய்கிற, அப்புறம் நான் அது அப்படி கிடையாது, ப்ராங்க் அந்த மாதிரி நீயே அதை போய் சொல்கிற, அதுதான் இப்படி இருக்குது. அப்போ என்னென்னா, இந்த சமூகம் உன்னை எப்படி பார்க்கணுன்னு ஆர்வமாக இருக்கிற டைமில் போயிட்டு நீ இல்லாத ஒன்றை நீன்னு சொல்கிறது வந்து உனக்கு ஆபத்தாக முடியலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எல்லாருமே உன்னை பார்க்கணுன்னு ஓப்பன் மைண்டோட ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் போயிட்டு நீ வந்து நீயா இல்லாமல் இருந்துட்டு நீ இதுதான் நான் அப்படின்னு சொல்கிறது வந்து உனக்கே ஆபத்தா முடியலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்லும்போது ராணா சொல்கிறாரு, இங்கே யாரும் எனக்கு கான்டாக்டில் கூட இருக்க போகிறதில்ல, இவங்க யாரும் என் மேலே உண்மையான அக்கறையிலையும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லும்போது முத்துக்குமரன் சொல்கிறாரு, சரி அது உண்மையாக இருக்கலாம், ஆனால் நான் என் மனசார சொல்கிறேன், இங்கே நீ காமிச்சிக்கிறேல, இந்த மக்கள் தான் நாளைக்கு டைரக்டராகவோ ப்ரொடியூசராகவோ கோ ஆர்டிஸ்டாகவோ உன் கூட ட்ராவல் பண்ண போகிறாங்க. அப்போ அவங்க வந்து உன்னை நம்புகிற லெவலில் நீ வந்து உன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிவிட்டு, இப்பயும் ஒன்றும் கெட்டு போடலானோ, நீ வேணுங்கிற அளவுக்கு நல்லா தெரிஞ்சாச்சு நீ இந்த ஷோவில், இனிமேல் மிச்சம் இருக்கிற டைம்லையாவது நீ ஒன்றை காட்டு, அதாவது நீ ஒரிஜினலாக ராணுவாக இருங்கிற மாதிரி அவர் சொல்லி கொடுக்குறாரு. ராணுவ அதை கேட்டுட்டு போகிறாரு. கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. இது வந்து நந்தா வசந்த் சார் வந்து இந்த வீடியோ போட சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். உண்மையிலேயே வந்து ராணுவுக்கு வந்து ஒரு ரியலான அட்வைஸை முத்துக்குமரன் கொடுத்த மாதிரி எனக்கு தோணுச்சு. 2 பேருக்கும் ஆல்மோஸ்ட் சேம் ஏஜ் தான். இருந்தாலும் முத்துக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி அதிகம் ஆனதுனால அந்த சுச்சுவேஷன் இன்னும் பெட்டராக அனலைஸ் பண்ணி ராணுவ வந்து ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்த மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.